நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே இயேசு கிறிஸ்து தம்முடைய வாய் திறந்து சொன்ன ஒரு வார்த்தை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். 1 சங்கீதம் 1 2 வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், நடக்காம நிற்காம உட்காராம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மரியாள் இப்படி அவருடைய பாதத்தில் நிறைய உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு தியானித்து கொண்டிருந்தாள். சங்கீதம் 27:4 பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான். அது என்னவா? அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், எனக்குள்ளே ஆவி ஆத்துமா இருதயம் மனதுக்குள்ளே இன்னும் அதிகமாய் புறம்பாக இருக்கிற சரீரத்திலேயும் கூட கர்த்தருடைய மகிமை, அவருடைய கிரியை, மகிமை என்று சொன்னால் கிரியை, அதை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் இந்த சரீரத்தை அவருடைய ஆலயமாய் மாற்றி அதற்குள்ளாக காண்கிற ஆராய்ச்சி, அந்த வேத வசன வார்த்தையின்படி என்னை எப்படியெல்லாம் புதுப்பிக்கிறார் என்பதை ஆராய்ந்து கொள்ளும்படியாய் தேவன் இந்த காரியத்தை சொல்கிறாரு. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தில், இதை கர்த்தருடைய ஆலயமாய் மாற்றி அதிலேயே என் ஆத்மா தங்கி இருக்கும். ஹலோ, அதிலே என் இருதயம் இருக்கும், அதுக்குள்ளே தான் என் ஆவி இருக்கும், அதற்குள்ளே தான் என்னுடைய மனது. ஆக உள்ளான மனுஷன் முற்றிலுமாய் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட சரீரத்திற்குள்ளாக கடந்து இருக்கிறதை காணும்படி தான் தேட சொல்கிறாரு. ஆகவே தான் இன்னும் பிலிப்பியர் 3:12 சொல்கிறாரு, இதை நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் ஆனேன் என்று இல்லாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, உலகத்தில் நம்மளை அழைத்து தெரிந்து கொண்டவர் அவர்தான். அதில் எதற்கு நம்மை பிடித்து கொண்டாரோ அதை விழான் பிடித்து கொள்ளும்படி. எதற்காக பிடித்திருந்தார் சொன்னால், நான் முற்றிலும் அவருக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாய் இருக்கிற ஒரு அனுபவம் தான். அதை பிடித்து கொள்ளும்படியாய் ஆசையாய் தொடருகிறேன் ஒவ்வொரு நாளும். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. என்ன பரம அழைப்பு? அவரை போலவே நம்மை முற்றிலும் மாற்றும்படியாய், அவரோடு கூட நம்முடைய ஜீவ காலமெல்லாம் இணைந்து இருக்கும்படியாய், ஐக்கியமாய் இருக்கும்படியாய் அழைத்த தேவனுடைய பரம அழைப்பு அவரை விட்டு விலகாமல் இருக்கிறது. அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த அனுபவம் வேணும்ப்பா, சும்மா வேறும் வசனம் வார்த்தையினால் சொல்லிட்டு போகிறது இல்லை. மார்க் 10:21 பார்க்குறீங்க, இயேசு அவளை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உள்ளிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். இந்த பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கணும்னு சொன்னால் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்கணுமா? உண்டானது என்ன? கண்ணிலிச்சை, மாம்சத்தினிச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகளை எல்லாம் உலகத்தினால் உனக்கு உண்டானவைகள், இதெல்லாம் விற்று போடு. உனக்கு வேண்டாம், வெளியே தூக்கி தூர எறியணும். அது மேலே ஆசாபாசம் வைத்திருந்தால் இச்சைக்குரியவனாகவே ஜீவிப்போம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை உள்ளே பார்க்க முடியாது, புது சிருஷ்டி ஆக முடியாது, தேவனுடைய ஆலயமாக நான் மாறிக்கொள்ள முடியாது. இந்த பூமியிலே ஒரு நேர்த்தியான ஒரு பங்கு, அதில் சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அதை தேடணுங்கிறாரு. என்னவா அது? சங்கீதம் 16:5-6 பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் சுதந்திரமும். உலகத்தில் வேறு யாரும் சுதந்திரம் இல்லை. புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ உற்றார் உறவினர்களோ சொத்து சுகமோ பொருளாட்சியோ இதெல்லாம் எனக்கு சுதந்திரம் அல்ல. இதெல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போகிற ஒரு காரியம். என் பாத்திரத்தின் பங்குமானவர். இந்த பூமியில் நான் எதுக்காக எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து வாழ வச்சிருக்கிறாரோ, இந்த பாத்திரத்தில் அவர் தான் எனக்கு பங்கு.
அப்படி சொல்ல தெரியணும், அறிந்துள்ள தெரியணும். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், அப்போ தான் அவர் அதை காப்பாற்றுவார். நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. இல்லை அதிகமாய் பரிசுத்த ஆவிக்கு உள்ளாகி 24 மணி நேரமும் உன் வாழ்நாள் முழுவதும் ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு புது சிருஷ்டி அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிற அனுபவம். இன்னும் சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தில் 24லேருந்து 26 வரைக்கும், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என் வாழ்நாள் முடிகிற காலத்தில் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு சொல்ல தெரியணும், தேட தெரியணும். வெறும் வாயால் இல்லை, உள்ளான மனுஷன் உள்ள ஆவி ஆத்மா இருதய மனதிலிருந்து இந்த கூப்பாடு வரணும். எனக்கு பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. இதான் நல்ல பங்கு, தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம். தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலை. வெறும் வசனம் உதட்டளவில் சொல்கிறதல்ல, கண்மலை அவர் தான், வேறு யாரும் இல்லை. உலகத்தில் மாம்சத்தில் இருக்கிற மனிதர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் என் கண்மலை, இருதயத்தின் கண்மலை, என் பங்குமாய் இருக்கிறேன். புலம்பலில் பார்த்தீங்கன்னா 3:24-25 கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். சொல்ல தெரியணும். சொல்லலைன்னா அந்த பங்கை உணர முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, பற்றி கொள்ள முடியாது. ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அந்த நல்ல பங்கை உறுதிப்படுத்துவார். அந்த பங்கினுடைய அனுபவம் சுதந்திரம் என்னவென்று நீங்கள் நாளுக்கு நாள் அறிந்து அதில் தேறி வருவீர்கள். இன்னும் சொல்கிறாரு, இதில் 3வது ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதில் இயேசுவின் பாதத்தருகே எப்படி அமர்ந்து இருக்கிறது. லூக்கா 8:35 பிசாசுகள் விட்டு விலகி போன மனுஷன் வஸ்திரம் தரித்து, ஏதோ பேய் பிசாசு பிடிச்சிருந்தா அவனை குறித்து சொல்கிறான்னு நினைக்காங்க. இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னால் நாமும் இந்த வான மண்டல பொல்லாத ஆவியலில் சேனைக்கு கீழே அடிமையாக இருந்தோம். அதிலிருந்து ஞானஸ்தானம் பெற்று நம்ம கரை ஏறும்போது கிறிஸ்துவோடு கூட உயிர்த்து எழுப்பப்பட்டிருக்கிறோம். அங்கே நமக்குள்ளே இருந்த பழைய பிசாசு ஆகாய மண்டலத்து அதிகார பிரபுகள் எல்லாம் ஒளிந்து போகுது. ஆகவே இப்போ வஸ்திரம் தரித்து, நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம் நிறையா கொடுக்குறாருப்பா. அதெல்லாம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டு, பார்த்தீங்களா, அந்த ஜனங்களெல்லாம் பார்க்காங்க. அதுக்கு முன்னால் அந்த மனுஷன் அப்படி இல்லை, லேகியோன் பிசாசு அவனுக்குள்ளே இருந்தது. இதுதான் நமக்கும் புத்தி தெளிஞ்சிருக்கணும். சத்ருவாய பிசாசானவனை விட்டு விலகி இருக்க தெரியணும். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அது என்னன்னு பார்ப்பீர்களே. ஆனால் யோவான் 10:28-29-30 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அந்த நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவனை மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவன், நித்தியமாக அழிவில்லாமல் இருக்கிற ஒரு அனுபவம். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஆத்மா, ஆவி, இருதயம், மனது, இன்னும் சொல்லப்போல ஒரு சரீரமும் கூட ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. இன்னும் சொல்கிறாரு, அவைகளை என் கையில் இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள மாட்டான். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதா கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலையும் கூடாது. அவைகளை எவ்விதமாய் நான் நடத்த வேண்டும் என்று பிதா இந்த உலகத்தில் என்னை அனுப்பினாரோ அந்த காரியத்தை நான் அவர்களுக்குள் செய்து முடிக்கிற வரையிலும் ஒருவனும் என் கையிலிருந்து அவைகளை பறித்து கொள்ள முடியாது. பிதாவும் அதே கவனிக்கிறார், காத்து கொள்கிறார். இந்த காரியத்தில் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். சரி, ரோமர் 8:36-39 வரைக்கும் வாசிப்பீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இப்படி அனுபவத்தில் தேடுகிற ஒரு மனுஷன், நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி எப்படி இருப்பாங்களாம், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் கடந்து போவாங்க, ருசி பார்ப்பாங்க. என்னவெல்லாம் நமக்கு செய்கிறார், புதுப்பிக்கிறார், அதுக்கு நான் தகுதி இல்லாமல் இருந்தாலும் என்னை தகுதிப்படுத்துகிறார். அதான் உண்மை. அந்த
அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆத்மாவை, இருதயத்தை, மனதை, ஆவியை, மனதை, இன்னும் அதிகமாய் நம்முடைய சரீரத்தையும் கூட அதை விட்டு பிரிக்க முடியாது. தேவ இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த நல்ல பங்கு எப்படி நம்மளை கிரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள், எப்படி உருவாக்குதுன்னு பாருங்கள். உலகத்தில் வேறு இல்லை, இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அன்பு அதிகமாய் உள்ள கடந்து வரும். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்மை கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து பிதா எதற்காக அவரை இந்த பூமியில் அனுப்பினாரோ அதை நமக்குள்ளே செய்து முடிப்பார், இரட்சிப்பை பூர்ணப்படுத்துவார். அதை நீங்கள் பார்க்க முடியும். சகலமும் புதிதாயிரும் அந்த அனுபவத்தை எல்லாம். அதனால தான் அந்த அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். சரி, இதுக்கு என்ன தடையாக இருக்குது இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, கலகிக்கிட்டு இருக்கிற. உலகத்தில் அநேக காரியங்கள், மாம்சத்துக்கு அடுத்த இச்சைகள், உலக ஆசாபாசங்கள், பொருளாசை, மனுஷர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவ அன்பை விட அதிகமாய் அவர்களை நேசிக்கிறதும் அன்பு செய்கிறதும் இந்த அனுபவங்கள்லாம் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் தடையாக இருக்குது. அப்பா கவனி, பூமியில் உள்ள அவர் பிதாவுக்கு முன்பாய் அழகுள்ளவர்களாய் கொண்டு நிறுத்துகிறார். என் ரூபவதியே, எப்படி கூப்பிட்றாரு பாருங்க. எனக்கு பிரியமானவளே, முள்ளுகளுக்கு நடுவே இருக்கிற லீலி புஷ்பமே. அவர் பார்வையில் அவ்வளவு சிறந்தவர்களாய் அழகுள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். இதான் நல்ல பங்கு மரியாள் தெரிந்து கொண்டது. சரி, மத்திய 6:33 சொல்கிறாரு, ஆதலால் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். அல்லேலூயா. பிரசங்கியில் கடைசி வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்பாயாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. ஆகவே இதனால் நீங்கள் பார்த்தது போல தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்த்தோம். அதுக்கு தடை என்னன்னு பார்த்தோம். அதில் என்ன விதமாய் நிறைவேறுகிறது என்பதை பார்த்தோம். தேவ அன்பு எப்படி நம்மளை பெரியப்படுத்தி சரியாக்குது, புது சிருஷ்டியாக்குது என்று பார்த்தோம். ஆகவே இந்த நாளில் கேட்ட செய்தியை விட்டு நீங்களும் மாறாமல் இந்த பூமியில் உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானது ஒன்றே, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வச்சுருக்க பணமோ, பொருளோ, ஆசாபாசங்களோ, நீங்கள் சேகரித்து வைத்த வீடோ, காரோ, இதெல்லாம் ஆத்மாவுக்கு தேவையானதாக அதிகமாக சொல்லலை. வேதம் சொல்லுது, அவர் வார்த்தைக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்டு கற்றுக்கொள்கிற அனுபவம் தான், புது சிருஷ்டியாக ஆகிற அனுபவம் தான். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் தேவனே, நாங்கள் கேட்ட இந்த செய்தியின்படி எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்றே என்று சொன்னீரப்பா. அதையே நாங்கள் நாடுவோம், அதையே நாங்கள் தேடுவோப்பா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று பார்த்தோப்பா. நாங்கள் மார்த்தாளை போல இராமல் மரியாளை போல அந்த நல்ல பங்கை சரியாக தெரிந்து கொண்டு உம்மிடத்தில் பங்குள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய இருதயத்தில் இன்னும் ஆழமாய் தேவரீர் உம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து அவர்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கும், நீதிக்குரியவர்களாய் மாற்றுப்பா. அதிகமாக அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி, வியாதிகளை எல்லாவற்றையும் நீக்கி போடும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து தாப்பரே ஒரு பெரிய விடுதலையை கொடும், கட்டளையிடும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.